நாங்கள் வந்து சோளிங்கரில் இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போக போகிறோம். நைட்டு கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு இல்லை விடிய காலமே ஒரு 3 மணிக்கு கிளம்பலான் இருக்கோம். கிளம்பிட்டு அந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் எப்படி இருக்குது, அங்கே ரோப் கார்லாம் இருக்குன்றாங்க. எப்படி இருக்குது, கோயில் எப்படி இருக்குது, எந்த அது சுற்றுப்புறம்லாம் எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவில் போடுறேன். லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் சோளிங்கருக்கு நாங்கள் வந்து இறங்கிட்டோம். சோளிங்கர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம குரங்கு இருக்குமா. இங்கே தான் 2 மணி நேரம் ஆகுது சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதை வந்துட்டோம். மலைலாம் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள், காட்டுறேன். படி வழியாக ஏறுறதுக்காக குரங்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக கொம்புங்க விற்கிறாங்க. ஒரு கொம்பு 10 ரூபா போல கொம்புங்க விற்கிறாங்க. அவங்க வந்து கொம்பு வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு கொம்பு 10 ரூபாவா. குரங்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணனால விரட்டுறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த தெருக்கு பாருங்கள், மலை. இது வந்து சோளிங்கர் மலை. இப்படிக்கா போனால் ரோப் கார் போகலாமா. இந்த ரூட்டாக போனால் ரோப் காருக்கு போகலாம். மலையை பார்த்தீங்களா, சோளிங்கர் மலை. இதுதான் 1305 படிக்கட்டு ஏறி போனோன்னா நம்ம சாமி பார்க்கலாம். அது என்ட்ரன்ஸில். ஆனால் நம்ம இப்படி தானே முன்ன படி ஏறி போவோம். என்னது லக்ஷ்மி நரசிம்மரா? கிரிவலம் உண்டா? ஆமாம், போகிறாங்க. மாதம் வராங்க. கிரிவலமா? எங்கே சுற்றணும் கிரிவலம்னா? 2 மணி சாமி ஒரு இடம் இருக்குது. இந்த மலையை சுற்றி வரணுமா? 2 மலை சேர்ந்த மாதிரி. 2 மலை சேர்ந்த மாதிரி கிரிவலமா? பௌர்ணமி தோறும் கிரிவலம் உண்டா? வராங்க. நிறைய பேர் போவாங்களா? திட்டமாக போகிறாங்க. பஸ்ஸுக்கு ஒரு வாட்டி சாணம் போகிறப்போ நிறைய ஜனம் போகிறாங்க. பெருமாளை கூட சுற்றுறாங்க. ரோப்பில் பார்த்தா தேவை கிடையாது. குரங்கு வழியில் டிஸ்டர்ப் பண்ணணும். எவ்வளோ ஒரு கொம்பு? 10 ரூபா. அதனால போகிறவங்க படிக்கட்டு ஏறி போகிறவங்க கொம்பு வாங்கிட்டு போகணும். அப்போ தான் குரங்கிட்டு வந்து ஏன்னா படி வழியானா இப்படி என்ட்ரன்ஸில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் மலை உச்சி. ரோப் காரில் போகிறதுனால அந்த ரூட்டில் யாரும் போக மாட்டாங்க. படி ரூட்டில் இந்த ரூட்டாக போயிடுறாங்க. படி ரூட்டில் என்ன விற்கிறாங்க அவங்க? அந்த கொம்பு விற்கிறாங்க. அப்புறமா அந்த பாத்ரூம் டெண்டர் எடுத்திருக்காங்களாம் 1 லட்சத்துக்கு. அந்த பக்கம் யாரும் இல்லையா. அதுக்கப்புறமா கொம்பு விற்கிறாங்க, இளநீர், துளசி மாலை எல்லாம் இந்த பக்கம் வர்றதுனால அந்த பக்கம் வியாபாரம் இல்லையா. எல்லாம் ரோப் கார் 100 ரூபாவா. கொஞ்ச நேரத்துலேயே போயிடுதான், 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே. இதுக்காக லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் ரோப் கார் போகிற வழியா? ஆமாம், இது ரோப் கார் போகிற வழி போல். நரசிம்மர் கோவிலுக்கு ரோப் காருக்கு போகிறதுக்கான வழி. இதோ இங்கே கூட கார் பார்க் பண்ணியிருக்காங்க. கோவில் இருக்கு. இப்போ இந்த ரோப் கார் கட்டினதுனால இந்த இது கட்டி வச்சுருக்காங்க போல். இந்த கோயில் இருந்து கம்மிண்ணா இந்த புதுசு இல்லை. ரோப் கார் கொஞ்ச நாள் ஆச்சு ஓப்பன் பண்ணி, அதனால் இப்போ அதுக்கான வழி இது இல்லைக்கா. இந்த கோவில் ரோப் காருக்காக தானே இருக்கா அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்றாங்களே. ஆமாம், எல்லாம் ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டு லைனில் இருப்பாங்க. இன்னும் புக் பண்ணி ஏமா எங்கேயோ இருக்கா உள்ள ரோப் காருக்கு பாரு. 8:30க்கு தான் டிக்கெட்டே கொடுப்பாங்களாம் ரோப் காருக்கு. எப்படி போகணும், எப்படி போகணும் போல. ரோப் காருக்காக
வரும்னு நினைக்கிறேன். வருது. அண்ணா இங்கே வருது, இங்கே வரும். கார் வந்துருச்சு. இப்போ இப்படிக்கா தான் போகணும் போலக்கா. 2 பேர் தான்க்கா, 4 பேர் உட்காரலாம் போல. Ma'am, if you want a pink, go with daddy. ரோப் காரில் போகிறோம். ரோப் காரில் பின்னாடி இங்கே வந்து நரசிம்மர் 4 செட்டாக தான் போகுது, ஒரே லைனு திரும்ப. இப்போ மலை மேலே ஏறுறோம் நாங்கள். ஏன்னா நீங்கள் ரோப் காரில் ரோப் காரில் அண்ணா செல்லு வச்சுக்கோ, இல்லைண்ணா அது திருப்பி காட்டுறாங்க பாரு. அதுமாரி வச்சுங்க, நீ திரும்பி பார்க்காதீங்க. இந்த காட்டுறாங்க பாருங்க செல்லு. மலை மேலே நாங்கள் ரோப் காரில் ஏறுறோம். அது பாருங்க, ரோப் காரில் ஏறுறோம். பின்னாடிலாம் ரோப் கார் வருது பாருங்க. பின்னாடி ரோப் கார் வருது. நாங்கள் எல்லோ கலரில் ரோப் காரில் ஏறிட்டோம். நாங்கள் இந்த மாதிரி கோயில் வரப்போகுது. மலை மேலே ஏறுறோம். அடுத்து ரோப் கார் போகுது. மலை மேலே ஏறுறோம். எம்மாடியோ பச்சை போயிட்டு வந்த மாதிரி நம்ம படி இறங்கியே போயிருக்கலாம் போல. படி மேலேயே போயிருக்கலாம் போல. இது அதுதான் சொன்ன காடு அடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அடிக்கல, எனக்கு கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்குது. ரீச் ஆயிருக்கோம். ரீச் ஆனோன்னு குரங்கு இறங்கிட்டோம். எல்லாம் மங்கி இருக்குக்கா. ஐ குளம், அக்கா குளம் மாதிரி இருக்கு. ஐ குட்டி மங்கி சிட்டி, லாட்ஸ் ஆஃப் monkeys. பிரியா கொஞ்சம் திரும்பி பாரு. நேசாப்பா, நேஷா. நாங்களும் கோயிலுக்குள்ளே போகிறோம். அவங்களும் முன்னாடி போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டோம். ஒரு சிலர் வேண்டிட்டு கூட படி வழியாக வருவாங்க. சாமி நல்லா பார்த்தாச்சு. அடுத்தது இங்கே பிரசாதம் விற்கிற கடை இருக்குது. பிரசாதம் வாங்கியாச்சு. சக்கரை பொங்கல், சாதம் எல்லாம் அந்த காலத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் தான் அக்கா. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் தான். இது ஒரு மண்டபமாக இருக்குது. உள்ள குட்டி மண்டபம். வெளில போகிற வழியாது. தெரிஞ்சுதான் இது முன்னாடி இது ஒரு ரூமு. எப்படிமா எப்படி தான் போடலாம்? இப்படியா? கை கழுவிலமா? கை கழுவும் இடம். நேஷா எங்கே பார்த்தாலும் குரங்கு தம்பா இருக்குங்க.
அக்கா யார்கிட்ட இருந்துங்க பிடிங்கிச்சு மங்கி? என் கையில் இருந்து பிடிக்கிறது. சரி சரி, மங்கி சாப்பிடுறது. இப்போ எப்படி போகணும் ரோல் அம்மா? எப்படிம்மா போகணும்? சரி அப்போ போகலாம் வாங்க. ஏய் கொஞ்சம் இரு, சாப்பிடு மடமட சாப்பிடுமா. இல்லை ஏ குரங்குங்களா, ஒன்றும் பண்ணாதீங்க, நவருங்க 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 நவருங்க. டக்குன்னு சாப்பிடணும். ஒன்றா நீங்கள் தான் சப்போர்ட்டிங் மாட்டேங்குதுமா. குடத்துக்கிட்ட விளையாடுது, குடத்தை பார்க்குறாரு. ஊட்டுங்க ஊட்டுங்கன்றது. எப்பா வரீங்களா? கூட்டம் இல்லை அவ்வளோவா, கோயில்லாம் எல்லாம் அமுச்சிக்கிட்டே இருக்காங்க. நல்லா சாமி பார்த்தாச்சு. இப்படி தானே பிரியா வந்த வரச்ச கூட. சாமிலாம் கும்பிட்டோம். இப்போ ரோப் கார் வந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணுறோம். ரோப் கார் வந்தோடனே இப்போ அதில் நாங்கள் கீழே இறங்கிடுவோம். அம்மா இங்கே வா, இங்கே வா. சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ ரோப் காரில் போயின்னு இருக்கோம். இறங்குறோம். ஃபஸ்ட்டு ஏறணும், இப்போ சாமி கும்பிட்டுட்டு இறங்குறோம் ரோப் காரில். கரண்ட் இல்லை, ஜென்ரேட்டரில் தான் ஓடுது. மங்கீஸ்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி பாருங்க கோவில் தெரியுது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள் லாங் சூப்பராக இருக்குது. நாங்கள் ஏரோப்ளேனில் போகிற மாதிரி இருக்குது. இப்போ ரிட்டன் எப்படி வேகமாக எப்படி வச்சோ அதே மாதிரி தான் இறங்கவும் செய்யுது. வேகமாலாம் இறங்கல. பார்க்குறேன் அக்கா திரும்பக்கூடாதுக்கா, வேணாம். ஆமாம், நாங்கள் அசைஞ்சா திட்டுவாங்கம்மா. நடுவில் அசையாம நில்லு. ஆமாம், நீ அசையாம இரு, நீ வேற ஒரு ஆள் தான் இருக்க. எங்களுக்கு புது அனுபவம். சோளிங்கர் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இறங்குறோம். எங்களுக்கு இது வந்து புது அனுபவமாக இருக்குது. ரோப் காரில் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வரேன். படி வழியாக போனால் குரங்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம். அதுவும் இல்லாமல் டயர்டாகிடுவோம். 1 ஹவர் ஆகும். அதனால் இப்போ ரோப் காரில் 100 ரூபா தான் ஒரு டிக்கெட், அப் அண்ட் டவுனு. ஏறி இறங்கிறதுக்கு 100 ரூபா தான். சரி அதில் ஏறி இறங்கிட்டோம். இறங்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்த சீனரிஸு காட்சிகளெல்லாம் நீங்களும் பார்க்கணும் தான் நாங்கள் வந்து வீடியோ போடுறேன். இது மலையெல்லாம் செங்குத்தாக செங்குத்து மலையாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இது ஒரு அனுபவமாக இருந்துச்சு. கீழே பார்த்தா பயமாக இருக்கும். ஆனாலும் நான் வந்து வீடியோ போடணும், நீங்களாம் பார்க்கணுன்றதுக்காக நான் வந்து கீழெல்லாம் வீடியோ எடுத்துருக்கேன். பாருங்கள், நாங்கள் ரோப் காரில் போகிறோம். அந்த சைடில் ஒரு 2 ரோப் கார் போகுது போல், 4 போகுது போகிறது. ஆமாம், செட்டாக 4 அப்படி செட்டு போகுது, இப்படி 4 போகுது. ஆனால் ஜாயிண்ட்டாக தான் இருக்குல்ல. ஒரு இதில் வந்து 4 பேர் உட்காரலாம். ஆமாம். அதுக்கப்புறமா அங்கெல்லாம் ஒரு கோவில் தெரியுதுக்கா தூரத்தில். ஆஞ்சநேயர் கோவில். அதுவா, தூரத்தில் ஒரு கோவில் தெரியுது. நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். மலைலாம் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு செட்டு, எங்களது வந்து க்ரீன் கலர் நாங்கள் உட்காந்துருக்க ரூப் காரு. இன்னொன்று வந்து பிங்க்கு, பின்னாடி வர்றது பிங்க்கு, முன்னாடி போகிறது ப்ளூ, அடுத்தது ரெட்டு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரெட் இருக்குக்கா, 4 கலர் ரோப் கார். நாங்கள் இறங்குறோம். நாங்கள் வந்த கார் தெரியுது பாருங்கள், கீழே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ரெட் கலர் கார் தெரியுது பாருங்கள், அதான் நாங்கள் வந்த காரு. பயமே இல்லை. செம்ம மங்கி காணோம். மங்கி தான் ஏறணும்னா 1305 படிக்கட்டு இருக்குது. ஆமாம், அதுனா ஒரு 1 ஹவர். 1305 படி, 1 ஹவருக்கு மேலே ஆகிடும்.
இதுக்கு நம்ம இது வந்து சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஏறிடுற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு வெயிட்டிங் தான் டைம் எடுக்குது. ஆமாம், கூட்டம் இருந்தால் தான் வெயிட்டிங், இல்லைன்னா வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ ஸ்டாப்பிங் வந்துட்டோம், இறங்குற ஸ்டாப்பிங் வந்துட்டோம். பேசஞ்சர்ஸ் ஆர் வெயிட்டிங். பெருமாள் வந்து கிருஷ்ணர், அவர் வந்து 10 அவதாரம். அந்த 10 அவதாரம் என்னன்ட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சரியா, கிருஷ்ணர் அவதாரம், ராமர் அவதாரம், 3rd ஒன் வராக அவதாரம், அவதாரம், கல்கி அவதாரம், அவதாரம், மச்ச அவதாரம், அடுத்தது கூர்ம அவதாரம், அடுத்தது வாமன அவதாரம். ஆக 10 அவதாரம் பார்த்துட்டோம். அழகாக பெயின் பார்க்குது பார்த்தியா, அவர் எவ்வளோ அழகாக பெயின் பார்க்குது பார்க்குறாரு அவரு. கிளம்பலாம். இங்கே வெளியில் ஆஞ்சநேயரில் இப்போ இது கும்பிட்டு தான் அங்கே போவாங்களா? பெரிய ஆஞ்சநேயர் இருக்கார்.